ஹேடா பியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. இன்றைக்கி நம்ம வில்லேஜ் டு சிட்டி அதோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும், இல்லைனா புரியாது. நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. நிறைய பேர் வந்துட்டு பார்க்குறீங்க, ஆனால் வந்துட்டு லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. ஸோ ஏதாச்சும் நீங்கள் பண்ணால் தானே எனக்கு வந்துட்டு பூஸ்டப்பாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட் அதுவும் வரமாட்டேங்குது. ரொம்ப இந்த பாட்டுக்கு கமெண்ட் வரும் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கடா. ஸோ அடுத்தடுத்த பாட் வேணும்னா அப்போ தான் வந்துட்டு எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். ஓகேடா, ரொம்ப பேசாமல் லாஸ்ட் பார்ட் எதோட ஸ்டாப் பண்ணோமோ இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டயாங் எப்பவும் போல் ரெடி ஆகிட்டு ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு நைட்டு வந்த அந்த அன்னோன் மெசேஜ் தான் ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அப்புறம் ஜங்குக்கோட வீட்டில் பார்த்த அந்த சைல்டுஹுட் பிக், இது ரெண்டுமே அவன் மண்டையில் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன இது, யாராக இருக்கும்? அதுவும் என்ன இதுக்கு மிரட்டணும்? அப்புறம் அங்கே குக்கியோட வீட்டில் பார்த்த அந்த ஃபோட்டோ, அது எதுக்கு? குக்கி அந்த ஃபோட்டோவை அப்படி கிறுக்கி வச்சிருக்கான். என்னவா இருக்கும்? பேசாமல் குக்கிக்கிட்டே கேட்டுடலாமா அப்படின்னு திங்க் பண்ணிகிட்ருக்க. அப்போ கரெக்டாக ஜங்குக்கோட பைக் தான் ஹாரன் சவுண்ட் கேட்குது. அப்படியே டயாங் தான் நிமிர்ந்து பார்க்குறான். ஜங்குக் தான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு பைக்கை நிறுத்திட்டு டயாங்கை பார்க்குறான். ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்குக் தான், எப்படி பார்த்துட்டே இருக்க போறியா இல்லை வர மாதிரி ஏதாச்சும் இருக்கா? வர அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறி போயிட்டு செட் பண்ணிக்கிறான். பைக்கும் அங்கேருந்து மூவ் ஆகுது. என்கிட்ட கேட்கலாமா என்னம்மா? குக்கி சொல்லுடையா, என்னாச்சு? இல்லை, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஏன்னா நைட்டு வந்தா அந்த மெசேஜை பார்த்தியா? அது 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 வந்து எனக்கு தெரியும்டயா, நீ எதை பற்றி கேட்பேனா? இல்லை குக்கி, அது யாருன்னே தெரியல எனக்கு. அதுவும் உங்ககிட்ட இருந்து தள்ளி இருக்க சொல்கிறாங்க. என்னால் எப்படி முடியும்? என் குக்கியை விட்டலாம் என்னால் தள்ளி இருக்க முடியாது. அதுலேயும் யாருன்னு கேட்டால் கூடி சீக்கிரமே அவனை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி டயாங் தான் போகிற வழி ஃபுல்லாக ஜங்குக்கிட்ட அப்படி பேசிகிட்டே இருக்கான். ஜங்குக்கு டயாங் பேசுறது ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. க்யூட்டாக அட்மைர் பண்ணிகிட்டே பைக்கை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே பார்த்தா காலேஜ் கேம்பஸில் பைக்கை போயிட்டு ஸ்டாப் ஆகுது. டயாங் தான் பைக்கை விட்டு இறங்கிட்டு, அப்புறம் குக்கி எவ்வளோ டயாங், இன்னும் முடியலையா என்ன? அது வந்து நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஏன்னா திரும்ப என்ன கேட்கணும்? என் பேபி பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் பக்கத்தில் யார் இருக்கான்னு கூட பார்க்கல. அப்படி டயாங்க இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கான். குக்கி என்ன என்ன பண்ணுற? யாராச்சும் பார்த்துட போகிறாங்க. பார்த்தா பார்க்கட்டும், எனக்கு என்ன வந்துச்சு? ஐயோ குக்கி, இது காலேஜு, நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அப்போது நான் வந்துட்டு எப்போவுமே இப்படி இருக்கக்கூடாதா என்ன? அப்படிலாம் இல்லை. அதுக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் நீ எதுவும் பண்ணாத. சரி இரு, எங்கே போயிட போகிறா பார்த்துக்கிறேன். குக்கி குக்கி நில்ல, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னடையா சொல்லு. அதை நான் நேற்று உன் வீட்டுக்கு வந்தேன்னு. ஆமாம் வந்த. அப்போது உன்னோட ரூமில் அந்த ட்ராவில் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கக்குள்ள ஒரு ஃபோட்டோ கீழே விழுந்துச்சு. அதை எடுத்து பார்த்தேன். உன்னோட சின்ன வயசு ஃபோட்டோ இருந்துச்சு. ஆனால் என்ன, அதில் ஒரு பையனோட மூஞ்சு ஏதோ பேனா வச்சு கிறுக்கி இருந்துச்சு. ஏன் குக்கி? உனக்கும் அந்த பையனுக்கும் ஏதாச்சும்? டயா, நீ எதுக்கு அதெல்லாம் எடுத்து பார்த்தா? இல்லை, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எப்படியும் எனக்கு தெரியத்தானே போகுது. ஆமாடையா, இருந்தாலும்
இந்த விஷயம் உனக்கு தெரியாமல் இருக்கிறதே நல்லது. ஏய் மச்சான், ஆ இதோ வரேன்டா, என் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்றாங்க, நான் போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து போயிட்டான். டயாங்கு தான் எதுவுமே புரியலை, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ அப்படியே கன்ஃபியூஷனோடய வாக் பண்ணி போகிறான். அப்போ கரெக்டாக ஜமன் தான் ஓடி வந்துட்டு டயாங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஐயோ மச்சான், எப்போரா இருக்க? உன்னை 2 நாளாக பார்க்காம எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? நீலாம் ஒரு ஃப்ரெண்டாடா, ஒரு ஃபோன் கால் கூட பண்ணலை. ஜமன்னா, ஆமாம் ஏதோ சொல்லணும்னு சொன்னேன், என்னது அது? அது அது வந்து அதை அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் சுற்றி முற்றி பார்க்குறான். ஸோ அங்கே யாருமே இல்லை. நான் உன்கிட்ட சொல்லுவேன், நீ ஆனால் அதை கத்தக்கூடாது, பொறுமையாக கேட்கணும், சரியா? சரி சொல்லு சொல்லு, சீக்கிரம் சொல்லு, என்னால் சஸ்பென்ஸ்லாம் தாங்க முடியாது, உனக்கே தெரியும்ல. சரி சரி சொல்கிறேன். அதை நேற்று குக்கி இருக்கால, ஜங்குக்கு இருக்கால, அவன் எனக்கு எனக்கு என்னாச்சு? உனக்கு என்ன ப்ரப்போஸ் பண்ணாரா? ஆ அதானே. ஆமாம். எது ஆமாவா? என்னடா சொல்கிற? ஆமாம், குக்கி என்கிட்ட அவன் என்னை லவ் பண்ணுற, பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அட பாவி, எவ்வளோ பெரிய விஷயம் அது, இதை போய் எப்பட்றா என்கிட்ட சொல்லாமல் விட்டா? அதான் நேற்று தானே நடந்துச்சு, நான் உன்கிட்ட காலேஜில் வந்து சொல்லலான்னு விட்டுட்டேன். அட பாவி, கடைசியில் சீனியரு யாருக்கும் மடங்காத ஒரு ஆள் உனக்கு மடங்கிட்டாரா? இப்போ கரெக்டாக அங்கே நோவா தான் வரா. ஏய் ஜெமன், டயாங், நான் வந்துட்டேன். அப்பா 2 நாள் லீவு, எவ்வளோ ஜாலியாக போச்சு தெரியுமா? ஏன்டா அந்த காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு இருக்கு. அடி நோவா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? சொன்னா தானே தெரியும். என்ன டயாங்? இவன் ஏன் இப்படி வாயடிச்சு போய் நிற்கிறான்? அது வந்து நோவா, அது அட இருடா, நானே சொல்கிறேன். நோவா, அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஜங்குக் சீனியர் இருக்கார்ல. ஆமாம் சீனியரு, அவருக்கு என்ன? டயாங்க்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாராம். என்னது ப்ரப்போஸா? என்ன சொல்கிற டயாங்? உண்மையாவா? நிஜமாவா? எப்போ? எப்படி? எங்க? ஐயோ, நீ எத்தனை கேள்வி கேட்டா நான் எத்தனை சொல்கிறது? அட சொல்லு டயாங். நேற்று நைட்டு ஒரு ஹவுஸில் குட்டியாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அட கடவுளே, அப்புறம் என்ன சீனியரு உன் பக்கம் கவுந்துட்டாரு. ஆனால் நான் கூட இதை நினைக்கவே இல்லை டயாங். ஏன்னா ஜங்குக் சீனியர் எவ்வளோ ஃபேமஸான ஒரு சீனியர், அதுலேயும் இந்த காலேஜில் அவர் நினச்சா எந்த பொண்ணுங்கள்கிட்ட வேணாலும் தப்பாக கூட பிஹேவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் யாருக்கிட்டையுமே அப்படி பேசாத ஒரு மனுஷன் உன்னோட இந்த இன்னசென்ட்டில் விழுந்துட்டாரே. ஐயோ பாவம், நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நோவா தான் சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிடுறா. இப்போ டயாங் தான் ஸ்லோவாக வாக் பண்ணி அங்கே கேஃபிட்டீரியா இருக்குது, அங்கே போயிட்டு வாட்டர் தான் குடிச்சிட்ருக்கான். ஸோ ஜிம்மனும் அங்கே நின்றுட்டுருக்கான். தூரத்தில் இருந்து ஒரு வால் இருக்குது, அந்த செவத்துக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு ஒரு பர்சன் தான் டயாங்கையே வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ யாராச்சும் நம்மளை பார்த்தா கெஸ் ஆகும்ல. டயாங்கும் அது மாதிரி வாட்டர் குடிச்சிட்டே நார்மலாக அந்த சைடு திரும்புகிறான். அப்போ ஒரு பையன் தான் பிளாக் கலர் ஹுட்டி போட்டு கேப் போட்டுட்டு மாஸ்க் போட்டிருக்கான். ஸோ அவன் அப்படியே பார்க்குறான். டயாங்கு ஒரு மாதிரி பயமாகிட்டு சடனாக, யார் இவன் இதுக்கு நம்மளை எப்படி பார்க்குறா? ஜிம்மனா என்னாச்சு டயாங்? என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது அங்கே பாரு, அங்கே யாரோ இருக்காங்க. இப்போ ஜிம்மனும் அங்கே பார்க்குறான். என்ன இது, அங்கே யாருமே இல்லை டயாங், ஏன் கன்ஃபியூஸ் ஆகிற? யாரும் இல்லையா? ஆனால் என்னை யாரோ பார்த்தா மாதிரியே இருந்துச்சு. நீ எதுவும் மைண்டில் போட்டு குழப்பிக்காத, அப்போல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் டயாங்கை கூப்பிட்டுட்டு போகிறான். இப்போ டயாங்கும் பின்னாடியே திரும்பி பார்க்குறான்.
பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அங்கே ஒரு பையன் தான் மறைஞ்சு நின்றுட்டு இருந்திருப்பான். இப்போ அப்படியே கட் பண்ணா இன்னொரு வீடு. அது ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த வீட்டில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் ஃபுல்லாக ஒரே டார்க்காக இருக்குது. ஸோ அந்த டார்க் ரூம்லேயும் ஒரே ஒரு குட்டி பல்பு, அந்த லைட் மட்டும் மேலே அப்படியே ஆடிட்டுருக்கு. ஆஃப் ஆகி ஆன் ஆகி அந்த மாதிரி. அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பெரிய செவர் இருக்குது. அந்த செவத்தில் நிறைய ஃபோட்டோஸ் குட்டி குட்டியாக நிறைய மார்க் பண்ணி, அப்புறம் நிறைய கிறுக்கி எல்லாமே இருக்குது. அந்த பெரிய வால் ஃபுல்லாக அப்படியே டேக்கு கூட ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது. அப்படியே அங்கே பார்த்தா அந்த டேபிள் பக்கத்தில் ஒரு சேர் இருக்குது. அந்த சேரில் அதே பிளாக் கலர் ஹுட்டி போட்ட ஒரு பையன் தான் சிட் பண்ணியிருக்கான். ஸோ அவனோட ஹேண்டில் ஜங்குக்கோட சைல்டுஹுட் பிக். அந்த ஃபோட்டோவே ஒரு மாதிரி அவன் முறைக்க பார்த்துட்டே இருக்கான். நான் திரும்ப வருவேன்னு எதிர்பார்க்கல. ஏன் நானுமே எதிர்பார்க்கல. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கு. நவ் இட்ஸ் அ நாட் எண்ட், இட்ஸ் எ கிரேட் பிகினிங் ஃபார் மீ. ஜியோன் ஜங்குக் கூடிய சீக்கிரமே நம்ம 2 பேரும் பார்த்துக்கிற நாள் வரும். அந்த நாளுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரமே அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஜியோன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவே பார்த்து முறைச்சிட்டு அவனோட மாஸ்கையும் ரிமூவ் பண்ணுறான். தென் இப்போ அப்படியே கட் பண்ணால் காலேஜில் டயாங் தான் லைப்ரரிக்கு போயிட்டு அங்கே புக்கு தான் ரீட் பண்ணிவிட்டு ஸ்டார்க்குள்ளே போயிட்டு புக்கை தேடிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அங்கே ஜங்குக் தான் பின்னாடி நின்றுட்டுருக்கான். அப்படியே பேக் சைடில் இருந்து ஹக் பண்ணுறான். குக்கி என்ன என்ன பண்ணுற? என்ன பண்ணுறாங்க பார்த்தா தெரியலையா என்ன? இல்லை அது போறட்டையா. இங்கே எதுவும் எந்த ரீசனும் சொல்ல முடியாது. அங்கே வேணால் வெளில இருந்தோம், காலேஜு கேம்பஸு எங்கெல்லாம் அப்படி ஏதோ ரீசன் சொன்னேன்னு வச்சுக்கோயேன். குக்கி ஜங்குக் தான் டயாங்கோட ஹிப்பை அப்படியே டச் பண்ணுறான். டச் பண்ணிட்டே டயாங் அவன் சைடு திருப்புறான். திருப்பிட்டு டயாங்கோட ஃபேஸை தான் ஹோல்ட் பண்ணுறான். குக்கி நீ என்ன பண்ணிட்டுருக்க? எனக்கு எதுவுமே புரியல. ஆனால் ஏன் ஒரு மாதிரி நீ என்ன தொட்டா என் வயிற்றுக்குள்ள என்னென்னமோ பண்ணுது. அப்படியா இருக்கு? சரி, இப்போ நான் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்ல. என்ன பண்ண போகிறா? பேபி பியர், நீ அப்படி சைலண்டாக இருக்க? உனக்கு பேக் கிஸ்லாம் பண்ண தெரியாதா என்ன? அப்படின்னா என்ன? ஐயோ, இது கூட நான் தான் சொல்லி தரணுமா என்ன? என்ன நீ ரொம்ப ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, நான் சொல்கிறத மட்டும் கேள. எப்போ நான் உனக்கு கிஸ் பண்ணுவேன், அப்போ நீ என்ன பண்ணுற? என்னோட மேலே இருக்கல்ல இந்த லிப்பு, ஆமாம், அதை அப்படி மூவ் பண்ணு. அப்படி பண்ணால் மட்டும் போதும். இவ்வளோதானா? ஆமாம். அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஜங்குக் தான் டயாங்கை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். டயாங்கும் ஜங்குக் சொன்ன மாதிரி ஏதோ பண்ணுறான். பட் ஓரளவு மேட்ச் ஆகுது. டயாங்கு தான் ஜங்குக் கிஸ் பண்ணுறது ஒரு மாதிரி ஸ்டொமக் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது. இப்போது அங்கே லைப்ரரியன் தான் தூங்கிட்டுருப்பான். சடனாக சவுண்டு கேட்டதும், அடடா இந்த எலி தோலை வேற தாங்கலை, முதல்ல இதுக்கு ஒரு மருந்தை ரெடி பண்ணும் கொள்றதுக்கு, சா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படி திரும்ப தூங்கிட்டான்.
இந்த சைட் பார்த்தா 2 பேருக்குமே செம்மையாக கிஸ் போயிட்டுருக்கு. ரொம்ப லாங் கிஸ்ஸு, அவ்வளோ டீப்பாக போகுது. ஜங்குக் தான் டயாங்கோட ஹிப்பை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறான். அப்படி அவனோட அப்பர் லிப்ஸை செம்மையாக சப் பண்ணி எடுத்துட்ருக்கான். குக்கி ஸோ இப்படி தான் அந்த கேஸ் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் போகுது. இப்போ பார்த்தா நம்ம டயாங் தான் தனியாக அங்கே டேபிளில் செட் பண்ணி புக் படிச்சிட்ருக்கான். அவனால் நார்மலாக இருக்க முடியல. ஜங்குக் கிஸ் பண்ணது தான் மைண்டு ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கு. இப்போ பார்த்தா அவன் டேபிள்லேருந்து ஒரு புக்கை எடுக்கிறான். அங்கேருந்து ஒரு பேப்பர் கீழே விழுகுது. அந்த பேப்பரை பார்க்குறான். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் தான். அதை அப்படியே ஹேண்டில் எடுத்து பார்த்தா, உனக்கு வேணாம் எதையும் தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஜங்குக் கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கு. என்ன இது 15 இயர்ஸா? என்ன ஒன்றும் புரியலையே, யார் இதை எழுதியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறான் அங்கே லைப்ரரியிலே. ஸோ அங்கே பார்த்தா அதே பிளாக் ஹுட்டி போட்ட ஒரு பையன்தான் தூரத்துலேருந்து டயாங்க வாட்ச் பண்ணுறான். இவனை நான் அங்கே பார்த்தனே, இப்போ நான் என்ன பண்ணுறது? பேசாமல் குக்கிக்கிட்ட போயிட்டு கேட்டுடலாமா? டயாங் தான் அந்த பேப்பரையும் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக அந்த லைப்ரரியை விட்டு வெளில போகிறான். ஜங்குக்கை தான் தேடி போகிறான். ஸோ பிரேக் டைமு ஜங்குக் கேண்டீனில் இருக்கான். அங்கே டயாங் தான் ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு ஜங்குக் இருக்கானான்னு பார்க்குறான். ஒரு டேபிளில் தான் ஜங்குக் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குக் தான் டயாங்கை பார்த்ததும், என்ன இப்போ தானே கொடுத்துட்டு வந்தேன், அதுக்குள்ளே பத்தலையாம்மா? குக்கி குக்கி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இதோ வந்துட்டான்ல. மச்சான் வாங்கடா போகலாம், இதுக்கப்புறம் நமக்கு இங்கே வேலை இருக்காது. ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க குக்கி, இங்கே பாரு, இந்த பேப்பர் எனக்கு லைப்ரரியில் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் ஜங்குக்கிட்ட எடுத்து கொடுக்குறான். ஸோ ஜங்குக்கும் அது என்னன்னு பார்க்குறான். அந்த வேர்ட்ஸை பார்த்ததுமே அவனுக்கு செம ஷாக்காக இருக்குது. அப்படி ஷாக்கோடையே அந்த பேப்பரை பார்க்குறான். என்ன இது? குக்கி இது எப்படி இருக்கா? இதுவும் அப்புறம் அந்த அன்னோன் மெசேஜ் அதுவும் சேமாக இருந்துச்சு. அப்புறம் உனக்கு தெரியாத, இன்னைக்கு காலையில் நான் கேஃபிட்டேரியாவில் வாட்டர் குடிச்சிட்ருக்கக்குள்ள தூரத்துலேருந்து யாரோ என்ன பார்த்துட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்ட பையன். அப்புறம் லைப்ரரியிலையும் அவன்தான் இதை என் டேபிளுக்கு கீழே வச்சுருந்தான். என்ன சொல்லிட்டயா? இதெல்லாம் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்ல மாட்டியா? இதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு? இதுக்கு வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் எதுக்கு என்னோட சைல்ட்ஹுட்டை அடிக்கடி ஞாபகப்படுத்துது. மச்சான் என்னடா ஆச்சு? நீ ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ப்ராப்ளம்லாம் இல்லை. இதுக்கப்புறம் ஏதோ வர மாதிரியே தோணுது டயாங். இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணாலும் நீ எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணாத, என்கிட்ட வந்து சொல்லு. சரி குக்கி. ஆமாம், 15 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ஆச்சு? யார் அவன்? எதுக்கு என்ன டார்கெட் பண்ணுறானா இல்லை உன்னை டார்கெட் பண்ணுறானா? டயாங், நான் தான் சொன்னல, ஒரு சில விஷயம் தெரியாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. தெரிஞ்சா அப்புறம் நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவட்டாயா. நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அதனால் இது இப்போதைக்கு தெரிய வேணாம். ஆமாம், நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். நான் இனிமேல் கேட்கவே மாட்டேன். எனக்கு தான் ஏதோ தெரியாதுல்ல, நான் எதுக்கு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
டயாங் தான் ஒரு மாதிரி சோகமாக இங்கேருந்து போயிடுறான். இப்போ அப்படியே டயாங் தான் அவனோட கிளாஸ்க்கு வாக் பண்ணி போயிட்டுருக்கான். அப்போது கிளாஸ்க்கு வெளில தான் ஜிமின் அப்படியே சிட் பண்ணியிருக்கான் ஒரு மாதிரி சோகமாக. ஜிமின் சிட் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு டயாங் அங்கே போயிட்டு பக்கத்தில் சிட் பண்ணிவிட்டு, ஜிமினா ஜிமினா என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஐயோ மச்சான், அதை ஏன்டா கேட்குற நீ, நானே மன வேதனையில் இருக்கேன். என்னாச்சு? என்ன அந்த ப்ரொஃபஸர் ஏதாச்சும் சொன்னாரா? அடி, அவனை பார்த்தாலே எனக்கு எதையாவது கொண்டு அடிக்கணும் போலே வருதுடா. ஏன், என்ன பண்ணாரு? நீ ஏன் கேட்குற? நான் பாட்டுக்கு கிளாஸில் யார் பிரச்சனைக்கும் போகாமல் அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அது பொறுக்கலன்ட்டு என்னை எல்லாரும் முன்னாடியே திட்டி வெளில துரத்தி விட்டான் தெரியுமா? எதை, தூங்குனியா? ஆமாம். லூசு ஜிமினா, தூங்குனா வெளில அனுப்பாமல் பின்ன உன்னை அங்கே படுக்க வச்சு தாலாட்டா பாடுவாங்க. பாத்தியா பாத்தியா, நீ கூட இப்போ அவன் பக்கம் சப்போர்ட்டாக பேசுகிற பாத்தியா? அவனை பார்த்தாலே அது ஏன் உனக்கு அந்த ப்ரொஃபஸரை பார்த்தா மட்டும் இவ்வளோ கோவம் வருது? அது 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 வந்து என்னன்னு சொல்ல ஜெமினா, என்கிட்ட மறைச்சேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் பாரு. சரி வீடு, உன்கிட்ட சொல்லாமல் எப்படி ஃப்ரெண்டாக வேற போயிட்ட. அந்த ப்ரொஃபஸர் இருக்கானே, ப்ரொஃபஸரு, அவன் வேறு யாரும் இல்லை. யார்? என்னோட மாமா பையன்தான். என்னது, உன்னோட மாமா பையனா? ஆமாம் ஆமாம். அவனுக்கும் எனக்கும் என் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி வைக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க தெரியுமா? எனக்கெல்லாம் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்தாலும் விட மாட்டுறாங்களே. பத்தாததுக்கு இவன் வேற எப்பா பாரு ஊனை முறைக்கிற மாதிரி என்னை பார்த்து பார்த்து ஒரு மாதிரி முறைப்பான் தெரியுமா? அதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ, இவன் கூட லைஃப் லாங்கு, அதுவும் மேரேஜுக்கா, வாய்ப்பே கிடையாது. என்ன, சுகா ப்ரொஃபஸருக்கும் உனக்கும் மேரேஜ் ஆக போதா? அடடே, கத்தி தொலையாதடா, அவன் வெளில வந்துட போகிறான். நீ வேற வாய் மூடிட்டு சும்மா இரு. இல்லைன்னு வை, எனக்கு வீட்டில் போய் அவ்வளோதான், எங்கள் அம்மாட்ட எதையாச்சும் சொல்லி பற்ற வச்சிருவான். சரியான யம காதகம். சரி சரி விடு. இப்போ என்ன, அவரு நல்லவர் தானடா? ஏதே நல்லவனா? விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பான்ற மாதிரி நல்லவன்ற பற்றி அவனை நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், என்ன நம்ப மாட்டேற, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற. நீ ஏன் மச்சானா இல்லை அவன் மச்சானாடா? சரி சரி, கோவப்படாத, நான் உன் மச்சான்தான். இப்போ என்ன, அவரு ஆமாம் அப்படி தான் இருக்காரு. நீ விடு ஜமன், பார்த்துக்கலாம். என்னப்போ சுமந்தான் இப்போ அப்படி டயாங்க கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்ருக்கான். ஒரு மாதிரி ஃபன்னாக போகுது. அப்போ சடனாக சுகாதா கிளாஸ் விட்டு வெளில வந்துட்டு அவனோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படி நின்று பார்த்துட்ருக்கா ரெண்டு பேரையும். தயா சார் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்க எழுந்து நிற்கிறான். என்ன கிளாஸ் பக்கமே நீ வரமாட்ற போலாம், என்ன எங்கே போகிற? இல்லை சார், அது நான் கிளாஸில் தான் சார் இருக்கேன். ஓ அப்படியா? ஆனால் என் கிளாஸில் மட்டும் இல்லாத மாதிரி தெரியுது. அது வந்து சார், லைப்ரரி போனேன் சார். உனக்கு லைப்ரரி போக என் கிளாஸ் அதுதான் கிடச்சிதா? வேறு ஏதாச்சும் ஹாலில் போய்க்கோ. இதுக்கப்புறம் என் ஹாலில் நீ வெளில போன அட்டண்டன்ஸை கட் பண்ணிவிடுவேன். இல்லை சார், சாரி, இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன். சரி, இப்போ கிளாஸ்குள்ளே போ. சார், அண்ணா ஜிமன். என்ன அவனுக்கு சப்போர்ட்டா நீ இங்கே உட்காந்துறியா? வேணாம். அப்போது கிளாஸ்குள்ளே போ. இப்போ டயாங் தான் ஜிமனை பார்த்துட்டு பாவமாக அப்படியே கிளாஸ்குள்ளே போகிறான். பாரு, என் மச்சானை கூட என்கிட்டேருந்து கூப்பிட்டு போகிறான். பூனை குட்டி, இரு உன்னை வீட்டில் வந்து நான் கவனிச்சிக்கிறேன். ஆமாம், நான் கவனிச்சு எங்கே, அவன் என்னை கவனிக்காமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜமன் தான் கிளாஸ்க்கு வெளில உட்காந்துட்டு புலம்பிகிட்டே இருக்கான். ஸோ அப்படி தான் டைமும் பாஸ் ஆகுது. ஏங்க அதுக்கப்புறம் ஜங்குக்கு பார்க்கவே இல்லை. காலேஜும் அப்படியே தான் ஃபினிஷ் ஆகுது. இப்போ பார்த்தா ஈவினிங் டைம். நம்ம டயாங் தான்
பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போது அங்கே அந்த பிளாக் குட்டி போட்ட பையன்தான் ஆப்போசிட்டில் நின்று டயங்கையும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். இது இது அதே பையன் தானே, அவன் தானே இது, இவன் எதுக்கு என்ன இப்படி பார்த்துட்ருக்கான், குக்கி குக்கி எங்க குக்கி அப்படின்ட்டு டயாங்க்கு ஒரு மாதிரி பயமாகிட்டு. அப்போ கரெக்டாக ஜங்குக்கோட பைக் தான் அங்கே பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வந்துட்டு ஸ்டாப் ஆகுது. டயாங் தான் ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு, குக்கி குக்கி நான் சொன்னப்போ நீ நம்பலைல, அங்கே பாரு, உனக்கு நேராக பாரு, அவன் அங்கே நிற்கிறான் பாரு. இப்போ ஜங்குக்கும் கேஷுவலாக அந்த சைட் பார்க்குறான். ஸோ அங்கே பார்த்தா அந்த பையன் இன்னும் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கான். யார் இவன், எதுக்கு இவன் இதுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கான். இப்போ ஜங்குக் தான் பைக்கை விட்டு இறங்கிட்டு அவன் சைட் போகிறதுக்குள்ள அந்த பையன் அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஜங்குக் தான் டயாங்கை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லை டயாங், நான் இருக்கல, நான் இருக்கிற வரைக்கும் ஓ மேலே எவனும் கிட்ட கூட வர முடியாத. குக்கி, நீ என்கிட்ட இருந்து ஏதாச்சும் மறைக்கிறியா, உண்மையை சொல்ல. இதனால் நீ இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாமல் போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னால் திரும்ப உன்கிட்ட பேசாமலாம் இருக்கவே முடியாத. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்ட்டு டயாங் தான் அவனோட ஹேண்ட் எடுத்து ஜங்குக் முன்னாடி தான் நீட்டான். இங்கே பாரு, எவ்வளோ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ண. இப்போ ஜங்குக் தான் டயாங்கை பார்த்துட்டு, என்ன டயாங், என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? ப்ராமிஸா, இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன், போதுமா அப்படின்னு சொல்லி அதே பிளேஸ்லேயே ஜங்குக்கும் ப்ராமிஸ் பண்ணுறான். ஸோ டயாங்கும் ஜங்குக்கை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அப்படியே பார்த்தா ரெண்டு பேருமே அந்த பைக்கில் வெளில அவுட்டிங் போகிறாங்க. தென் இப்போ அப்படியே பார்த்தா நம்ம டயாங்கோட வீட்டில் தான் அவன் பெட்டில் படுத்துட்டு மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். அப்பன்னு பார்த்து பவர் கட் ஆகிட்டு. அப்போது டயாங்க்கு அதே அன்னோன் நம்பர்லேருந்து வாய்ஸ் நோட் வருது. என்ன இது, திரும்ப அதே அதே நம்பர்லேருந்து குக்கி குக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மொபைல் எடுத்து ஃபாஸ்ட்டாக ஜங்குக்கோட நம்பருக்கு தான் டயல் பண்ணுறான். டயல் பண்ணிவிட்டு காலும் பண்ணுறான். இப்போ அந்த சைட்லேருந்து ஜங்குக் தான், சொல்லு டயாங். குக்கி 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 டயாங், என்னாச்சு டயாங்? அது அது வந்து இங்கே கரண்ட்டு போயிடுச்சு. என்ன கரண்ட் போயிடுச்சா? இதுக்கு பயப்படுற? அது அது வந்து அண்ணா, நான் உங்ககிட்ட நேற்று சொன்னேன்ல, அந்த அந்த நம்பர்லேருந்து திரும்ப எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் வந்திருக்கு. ஏன்னா வாய்ஸ் நோட்டா? ஆமாம் ஆமாம், எனக்கு அந்த வாய்ஸ் நோட்டா உடனே அனுப்பு அப்படின்னு சொன்னதும் டயாங் தான் அப்படியே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவன் அந்த வாய்ஸ் நோட்டை கூட கேட்கவே இல்லை, ஜங்குக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டான். இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே ஜங்குக் தான் வாட்ஸ்அப்குள்ளே போயிட்டு அந்த வாய்ஸ் நோட் என்னென்னு அப்படியே ஆன் பண்ணி கேட்குறான். இவ்வளோ நேரம் பேசின ஜங்குக்கோட ஃபேஸு அப்படியே ஃபேட் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப அவனோட ஃபேஸ் அந்த வாய்ஸ் நோட் கேட்டதும் சேஞ்ச் ஆகிட்ட. அவன் அப்படியே சைலண்ட்டாக அந்த ஃபோனை ஹேண்டில் வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். அவனுக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. குக்கி குக்கி இருக்கியா குக்கி? சொல்லு சொல்லு டயாங். என்னாச்சு, யார் அது? அது அது வந்து இப்போ நீ எங்கே இருக்க? நான் 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 ரூமில் தான் இருக்கேன். சரி, அங்கே இரு, நான் வரேன். ஏன்னா நீ வரியா? ஆமாம், அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் பைக் எடுத்துகிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக டயாங்கோட வீட்டுக்கு போகிறான்.
தென் இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஜங்குக் தான் டயாங்கோட வீட்டில் இருக்கான். டயாங்கு ரொம்ப பயமாக இருக்குது. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. எதுவுமே பேசலை. அப்படியே சைலண்ட்டாக இருக்குது அந்த பிளேஸே. இங்கே பாரு டயாங், நான் தான் இருக்கல்ல, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும், எதுக்கும் பயப்படாத. யாரு குக்கி அது? எதுக்கு என்ன இப்படி மிரட்டிட்டு இருக்கான்? அவனுக்கு என்ன வேணும்? நான் கேட்டாலும் நீ சொல்ல மாட்ட. எப்போ பாரு உனக்கு தெரிய வேணான்னே சொல்கிற நீ. ஆனாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. இப்போ ஜங்குக் தான் டயாங்கோட ஃபேஸை அப்படியே ஹோல்ட் பண்ணி, இங்கே பாரு டயாங், நான் தான் சொல்கிறேன்ல, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும், நீ வா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் டயாங்கோட ஹேண்டை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு பெட்டில் சிட் பண்ண வைக்கிறான். இப்போ டயாங் தான் ஜங்குக்கை பார்த்துட்டு அவனோட லேப்பில் ஹெட்டை வச்சு படுத்துக்கிறான். ஜங்குக்கும் டயாங்கோட ஹேரை அப்படியே ரப் பண்ணி விட்டுட்டு சிட் பண்ணியிருக்கான். இப்படி தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. டயாங்கும் ஜங்குக்கோட லேப்பில் படுத்து நல்லா தூங்கிடுறான். இப்போ பார்த்தா ஜங்குக் தான் டயாங் அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு அவனும் வீட்டை விட்டு அப்படியே ஸ்லோவாக வெளில வந்துடுறான். இப்போ வந்துட்டு அவனோட வீட்டுக்கு தான் போகிறான். நைட்டு ஃபுல்லாக அவனுக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை. அங்கேயும் இங்கேயும் அப்படியே வாக் பண்ணி நடந்துகிட்டே இருக்கான். அவன் கண்ணு முன்னாடி அந்த சைல்டுஹுட் பிக் தான் மெமரியாக வந்துட்டே இருக்கு, ஃபேடாகி. இப்போ ஜங்குக் தான் அந்த ட்ராவில் இருக்க சைல்டுஹுட் பிக் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறான். ஸோ அதில் ஜங்குக் கூட இன்னொரு பையன் இருப்பான். அந்த பிக் எல்லாத்தையுமே எடுத்து ஒன்றா சேர்த்து அது மேலே ஆல்கஹாலை ஊற்றி அப்படியே லைட்டரை ஆன் பண்ணி எரிக்கிறான். அவனுக்கு அவ்வளோ கோபமாக வருது. அப்படியே செம்மையாக ட்ரிங்க் பண்ணுறான். அவனுக்கு அந்த நைட்டும் அப்படியே தான் பாஸ் ஆகுது. இப்போ பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் ஒரு 4 o'clock மேலே தான் தூங்கியிருப்பான். நல்லா தூங்கிட்டுருக்கான். ஸோ வீடே ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. சடனாக ஒரு காலிங் பெல் சவுண்டு. ஜங்குக்கோட அம்மா தான் கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே யமி தான் சோஃபாவில் மொபைல் பார்த்துட்ருக்கா. யமி, யார் வந்திருக்கான்னு பாரு, அதுவும் இவ்வளோ காலையில், என்னன்னு போய் பாரு. இதோ பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு யமி தான் அந்த மொபைலை அப்படியே வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக போகிறா டோர்கிட்ட. யாராக இருக்கும் இவ்வளோ காலையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறா. ஜங்குக்கோட வீடு இதானே? ஆமாம், நீங்கள்? அவங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு, அது கொடுத்துட்டு போகலான்னு இருந்தேன். ஓ அப்படியா, சரி, ஒரு நிமிஷம், இது ஒரு சைன் மட்டும் பண்ணிவிடுங்க. ஓகே. இப்போ எமி தான் அதில் சைன் பண்ணி அந்த பார்சலையும் வாங்குறா. அப்போ கரெக்டாக ஜங்குக் தான் வேக்கப் ஆகிட்டு ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி வரான். எமி அந்த பார்சலை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வரா. அதை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. இப்போ கரெக்டாக ஜங்குக் வர்றதை பார்த்துட்டு, அண்ணா இங்கே பாரேன், இவ்வளோ காலையில் யார் உனக்கு ஏதோ பார்சல் அனுப்பியிருக்காங்க? ஏன்னா பார்சலா? என்ன பார்சல்? யார் அனுப்புனது? எனக்கு எப்படின்னா தெரியும், யாரோ உனக்கு தான் அனுப்பியிருக்காங்க, இந்த பொடி அப்படின்னு சொல்லிட்டு யமியும் கொடுத்துட்றா. இங்கே ஜங்குக்கு தான் எதுவுமே புரியல. ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக அந்த பார்சலை பார்க்குறான். இப்போ அப்படியே அந்த பார்சலை எடுத்துகிட்டு அவனோட ரூமுக்கு போகிறான். அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பெட்டில் சிட் பண்ணிவிட்டு அந்த பார்சலை ஓப்பன் பண்ணுறான். ஃப்ரண்ட்டில் அட்ரஸ் எதுவுமே இல்லை. ஸோ அது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி சிட் பண்ணியிருக்கான். அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு சைலண்ட்டாக இருக்கான். இப்போ யமி தான் ஜங்குக்கோட ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரா. அண்ணா என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்க? என்ன பார்சல் அது அண்ணா? யமி தான் ஜங்குக்கா என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்கா. பட் ஜங்குக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணவே இல்லை. அப்படி சைலண்ட்டாகவே சிட் பண்ணியிருக்கான். ஓகேடா, நான் இதோட இந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி வந்திருக்குன்னு தெரியல, ஆனால் ஏதோ சொதப்பி வச்சுருக்கேன்.
நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் போடுறேன். டட்டா பை பாய். லவ் யூ ஆல். See you soon.